இந்து முன்னணினே பைத்தியம் முடிச்சு தூங்கும் போது, நடக்கும் போது, போன் பேசும் போது, சி இந்து முன்னணி இப்படி பைத்தியம் ஆயிட்டான் ஒருத்தன். அவன் இப்படியே தெருவுக்குள்ள பைத்தியமா போறான். இந்து முன்னணின்னு பாவம். அதனால நம்மால் பாதி பேர் இந்து முன்னணி. என்ன முஸ்லிம்களால ஏதாவது இங்க கலவரம் வந்துச்சா, இல்ல கிறிஸ்தவர்களால ஏதாவது இங்க வந்து நம்மளால அடிச்சானா, துன்புறுத்தினானா, நமக்கு வர வேண்டிய சலுகை அவன் எடுத்துக்கிட்டானா, ஒண்ணும் இல்லை. இங்க வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. வழிபாட்டு உரிமையிலேயே நம்மளால போக முடியல. தம்பி சொன்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷன் உட்கார்ந்துருப்பார். எப்படி அவரு உட்கார்ந்துருப்பார், நம்மால் புறா கையை கட்டி நிக்கணும். இப்படி இல்ல, இப்படி கை கட்டி நிக்கணும். அவர் சொல்றதுதான் சட்டம். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வந்த பிறகு நாங்க சொல்றதாண்டா சட்டம். ஓடுறா அப்படின்னு